நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னிப்பாக்கம் கிராமத்திலிருந்து பேசுகிறோம். எங்கள் கிராமத்து வழியாக போகக்கூடிய இந்த நெடுஞ்சாலையானது 4 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த பணிகள் ஆயத்த பணிகளை வந்து டாடா நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு இடையில பாலம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ போட்டிருக்கக்கூடிய அந்த சபை ஆனது ரொம்ப குறுகலாக இருக்குது. இந்த சபை வழியாக பள்ளி வாகனம் இல்லாட்டி ஏதாச்சும் பேரிடர் காலத்தில் வரக்கூடிய ஃபயர் இன்ஜின் வண்டி, இது மாதிரி மக்களுடைய தேவைகளுக்கும் இல்லை மக்களுடைய ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய சில தேவைகளுக்காகவும் எந்த ஒரு வாகனம் வந்து செல்லாத ஒரு சூழல் இருக்குது. விவசாய சார்ந்த தொழிலை இங்கே பெருவாரியான ஜனங்க மேற்கொள்றதுனால விவசாயம் சம்பந்தமான மிஷின்ஸரி வாகனங்கள் வந்து கொண்டு போறதுல ரொம்ப சிரமம் ஏற்படும், அறுவடை இயந்திரங்களை. அதனால பொதுமக்களுக்கு இடையூறா அரசாங்கம் வந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு 4 வருஷமா கண்டும் காணாம இந்த அரசாங்கம் வந்துட்டு அதோடைய வேலைகளை நகர்த்திட்டு இருக்காங்க. பொதுமக்கள் வந்துட்டு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்பெல்லாம் அரசாங்கத்தை நாங்கள் அணுகிட்டு தான் இருக்கோம். அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு சரியான தகவலும் எங்களுக்கு வந்து சேரல. இன்னைக்கு நாள் வந்துட்டு இவங்க 2 நாளைக்கு முன்னாடி கலெக்டர் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். கலெக்டர் வந்து கட்டாயமா சம்மந்தப்பட்ட இடத்துல நாங்கள் வந்து பார்க்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுவரையும் கலெக்டர் வரல. இவங்களுடைய வேலைகளில் மட்டும் இவங்க துரிதமாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நேற்று ராத்திரியிலேருந்தே வந்து வேலையை இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் எங்கே போகிறது? இதுக்கான பொதுமக்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி இருக்குது. இதை வந்துட்டு அரசாங்கம் உடனடியாக பரிசீலனை பண்ணணும். எங்களுடைய தேவை இந்த சபையை வந்துட்டு உயர்மட்டமாக்கி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இது மக்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ளணும். இதுக்கு என்னென்ன வகையில வழிகள் இருக்குதோ அதை மக்களை கூட்டி ஒரு பீஸ் மீட் போட்டு அரசு அதிகாரிகள் வந்துட்டு எங்கள்கிட்ட பேசணும். இதை உடனடியாக நடத்தணுன்றதான் எங்களோட கோரிக்கை. நாங்கள் இந்த இடத்துல அதிகாரிகள் வர வரையும் எங்களுக்கான பதில் கிடைக்கிற வரையும் நாங்கள் இங்கே காத்திருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் இங்கே தான் காத்திருக்க போகிறோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. பொதுமக்களை இன்னும் திரட்டி நாங்கள் இங்கே காத்திருக்க போகிறோம். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கே சதீஷ்குமார். ஐயா, நாங்கள் பொன்னேரி தாலுகாலிருந்து மீஞ்சூர் ஒன்றியத்திலிருந்து வன்னிப்பாக்கம் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் ஐயா. எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஒரு டாட்டா ரோடு ஒன்று போதுங்க ஐயா. இந்த டாட்டா ரோடு வந்து எங்களுக்கு சப்பே வந்து 9 அடி ஒசரம் தான் வச்சு போட்டிருக்கிறாங்க. இந்த 9 அடி ஒசரத்தில் ஒரு 108 ஒரு ஃபயர் என்ஜினோ உள்ளே போகாது. இந்த பக்கத்தில் இந்த ரோடு பக்கத்தில் வந்து சுமார் வந்து ஒரு 600 குடும்பம் இருக்குது. இந்த 600 குடும்பத்துக்கும் ஒரு ரேஷன் கடை இருக்குது. இந்த ரேஷன் கடையும் உள்ளே போகிறதுக்கு, ரேஷன் பொருள் உள்ளே போகிறதுக்கும் வழி இல்லை. இவங்களை கேட்டால் இவங்க தகாத வார்த்தைகளை வந்து எங்களை வந்து பேசுகிறாங்க. போலீஸ் வச்சு எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உள்ள தூக்கி போட்டுருவேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களை பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் வந்து கலெக்டராண்ட இதுக்கு ஏற்ற பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். இன்னும் அவங்க வந்து 1 வாரம் பொறுத்து எங்களுக்கு வந்து தீர்வு காணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ராத்திரியே வந்து எங்களுக்கு உள்ளே போகாத அளவுக்கு எங்களை வந்து மறியல் பண்ணுற மாதிரி எங்களை பண்ணி வைக்கிறாங்க. சுமார் வந்து அண்ணாண்ட வந்து ஒரு 150 ஏக்கரை வந்து பயிர் செய்கிறாங்க. அந்த பயிர் செய்கிற நிலம் மொத்த நெல்லும் இந்த வழியில தான் வந்து நாங்கள் வரணும். ஒரு லாரி ஏற்றினா கூட லாரி உள்ளே வரதுக்கு வழி இல்லை. நாங்கள் எப்படி பயிர் செய்கிறது? இல்லை எங்கள் கிராமத்துல நாங்கள் எப்படி போகிறது? நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு ரேஷன் பொருள் எப்படி வருது? ஒரு வீடு ஃபயர் ஆகணும், ஃபயர் இன்ஜின் வரதுக்கும் வழி இல்லை. நீங்களே பாருங்க, அந்த சப்பே வந்து 9 அடி தான் இருக்குது. ஒரு லாரியே உள்ளே போக முடியாமல் இடிச்சு நிற்குது. அப்போ நாளைக்கு நாங்கள் எப்படி பாதிக்கிறது? இன்னைக்கு நாங்கள் விட்டுட்டா நாளைக்கு எங்கள் வாழ்வாதாரம் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் குடும்பத்தை நாங்கள் என்ன பண்ணுறது? இது நீங்கள் தான் ஐயா ஒரு தீர்வு காண்டி எங்களுக்கு சொல்லணும். என் பேர் ரவி. அந்த காங்கிரீட் வண்டி அங்க போட்டு அந்த வண்டி ஃபயர் இன்ஜினா ஒரு நெல் பேசலாம்.
ரோடு தான் வேணும். சாப்பாடு வேணா தூசு கூட தேவையில்ல. இங்க கூட சாப்பிடணும் போ. சொல்லிட்டாங்க வராதிகள் அதே மாதிரி அதே வண்டியில போயிட்டு பேசலாம்பா சொல்லுங்க, ஆர்டிஓ சொல்லுங்க, கலெக்டர் சொல்லுங்க. கண்டிப்பா சரியா? கமிஷனர் ஆபீஸ், கமிஷனர்ல இருந்து கமிஷனர் நம்ம வந்து நம்ம பேசிக்கிட்டு நாங்க திறக்கங்க இது நேத்து நீங்க நடக்குது எத்தனை வாட்டி முன்னாடி சொல்லிருப்பாங்க. வெளியே விடுன்றாரு. வருவாங்க சரியா? அந்த கான்ட்ராக்ட் ஒன்னே ஆகாது. வண்டி எல்லாம் நாங்க மறக்கல சார். வண்டி அவன் வந்து ஊட்டத்துக்கு வந்தான் சார். வண்டியெல்லாம் நாங்க தானே மடக்கணும். அந்த வண்டி அது உள்ள விட்டு போல வச்சு காட்டு நாங்க தான் மடக்கணும். இது உள்ள போய் ஆமா அந்த வண்டி உள்ள போகாதுன்னு தெரியும். இல்ல இல்ல சார் பத்திரிக்காரங்க நான் வண்டி எல்லா வண்டியும் பாரு. இப்ப கவர்மெண்ட் அவங்க பாப்பானே எடுத்து போயிட்டாங்க. வந்து ஆஃப் பண்ணல சார், ஆன்ல தான் இருக்கு. இப்ப அது கட்டற மாதிரி போனாலும் அக்காயமா சர்வீஸ் ஓடி இருக்காங்க. நீங்க தான் சொல்லினா சார் எடுக்குறோம். சொல்ல வேணாங்களா? இந்து ஜனங்க இருக்குதுல அது போல பிட் ஆயிட்டா டார்கெட் ஆயிங்க. 2 வருஷமா உன்ன ஏமாத்துறாங்க சொல்லுவா. 2 வருஷமா நம்ம என்ன போய் சொல்லி ஏமாத்துறாங்க சொல்லுவா. 2 வருஷம் ஏமாத்துறாங்க சொல்லுவா. அவரே என்ன சொல்றீங்க? புரியுது சார். இல்ல மினி விளையாட்டாளர்கள் தானே சார் அது? போது அந்த ஜெராக்ஸ் வச்சு நான் அனுப்பிச்சுதான் இங்க வந்து வேலை நிறுத்த முடியாது அதனால நிறுத்தினேன். அது கொஞ்சம் புரிஞ்சுங்க. இப்போ நீங்க ஜெராக்ஸ் கொடுத்தீங்கன்னா சார் இது மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க இங்க ஒர்க் ஸ்டார்ட் டிஎன்ஆர்டிசி அவங்க கிட்ட நான் சொல்லணும்ல சார் இது மாதிரி அவங்க மனு கொடுத்துருக்காங்க இங்க ஒர்க்கை வந்துட்டு நம்மளால பண்ண முடியாது சொல்லலாம்ல. அது நீங்க அதுக்காக ஆல்ரெடி எம்பிக்கு சார் எடுக்கட்டும். நான் எடுக்கட்டும் சார். எடுக்கட்டும் சார். என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என்ன சார் உங்களுக்கு ப்ராப்ளம்? ஒன்றும் கிடையாதுல்ல. இதுக்கு அடிப்படை தானே கேட்கறாங்க. உங்க டீம் வச்சு நீங்க மனு கொடுத்ததோட காப்பி தான் கேட்குறேன் இல்லையா? கூட நீங்க சொல்லணும் சார் லோக்கல் டிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ அந்த ஏதாவது காப்பி இருந்ததுன்னா நான் சொல்லுவேன்ல அதனால கேட்குறேன். வரம்பா நாங்க ஒரு பிரச்சனையை ஹைட் பண்ணி எங்க போகணும்னு சொல்லி மண்டே பெட்டிஷன் கொடுத்துட்டு பேசிட்டு வராங்க. நீங்க எங்க போகணும் எங்க வேலை நாங்கள் பண்ணுவோம்.
இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஜனங்கிட்ட பேசிட்டா கலெக்டர் ஆஃபீஸ் போனோம். ஒரு நாள் வண்டி எடுத்து அது போய் கலெக்டரை பார்த்து கொடுத்துட்டு வராங்க. சரிங்க, நான் அது மாதிரி நடவடிக்கை எடுப்பேன். ஒரு வாரத்தில் நாங்கள் வந்து குறுக்க மண்ணு போடுறாங்க. அப்போ மண்ணு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா இது நீங்கள் பயன்படுத்துறீங்க. இந்த போட்டது வந்துட்டு எத்தனை சார் இருக்கும் சார் இந்த சப்வே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வருஷம் இந்த சப்வே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க எம்பிக்கு